அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் தீன் வழி என்ற சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது. கேள்விகளுடன் அவராய் காத்திருக்கும் அன்பான நேயர்களே, உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களது மார்க்க கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விரிவான தெளிவான விளக்கங்களை தருவதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய சுன்னத்துல் வல் ஜமாத் பேரியக்கத்தின் தலைவரும் ஹைருல் பரியா மகளிர் அரபு கல்லூரியின் முதல்வருமான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபிஸ் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஆலிம் ஹஸ்ரத் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் இங்க திண்டுக்கல்ல இருந்து மைதீன் பாட்சா பேசுறேங்க. சரி, உங்க கேள்வியை கேளுங்க, ஹஸ்ரத் இருக்காங்க விளக்கம் தருவதற்கு. அதாப்பட்டது ஜி சொல்லுங்க. இப்ப நான் ஹலோ சொல்லுங்க, திறந்து பேசுங்க. அதாப்பட்டது ஒருத்த 3 பெண் குழந்தைங்க பெற்றவங்க. சரி, அவங்க வந்துகிட்டு இதுல இப்ப அவங்க ஹஜ்ஜுக்கு போக நாடுறாங்க. சரி. அதுல 2 பெண் குழந்தைகளை திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஒரு பெண் குழந்தை திருமணம் பண்ணி கொடுக்கல. சரி. ஆனா அவங்களுக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய வசதி தாக்கத்து எல்லாமே இருக்குது. சரி. இப்ப அவங்க வந்துகிட்டு இப்ப ஹஜ்ஜுக்கு போகணும்னு விரும்புறாங்க. அப்ப எப்படி அவங்க போயிட்டு வர்றதுக்கு எப்படி? சரி, நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை தருவார்கள் ஹஜ்ரத் அவர்கள். ஒரு பெண்மணி ஹஜ்ஜு செய்யணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அவங்களுக்கு 3 பெண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு விட்டது. ஒரே ஒரு பெண் பிள்ளை இன்னும் திருமணம் நடக்கலை. இப்போ இந்த பெண்மணியாருக்கு வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர வசதி வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் ஹஜ்ஜு செய்ய நினைக்கிறாங்க, எவ்வாறு சென்று வருவது என்பதுதான் உங்களுடைய கேள்வி. இப்போ குழந்தைகள் இருக்குதா இல்லையாங்கிற சப்ஜெக்ட் இதுக்கு தேவையில்லை. குழந்தை இருந்தாலும் குழந்தை இல்லாவிட்டாலும் சட்டம் ஒன்று தாங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு எப்போ ஹஜ்ஜு கடமையாகும் அப்படின்னு கேட்டால், சென்று வருவதற்குண்டான பண வசதி வேணும். அது இப்போ நீங்கள் இருக்குதுங்கிறீங்க. இன்னொரு நிபந்தனை என்னன்னு கேட்டால், அவங்க கணவர் துணையோடு போகணும் அல்லது மஹரம் துணையோடு போகணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு கடமையே ஆகும், இல்லைன்னா அவங்களுக்கு கடமையே ஆகாது. வசதி வாய்ப்பு இருந்துட்டால் மட்டும் கடமை ஆகிறாது. ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணை அழைத்து செல்வதற்கு ஒரு ஆண் துணை இருக்கணும், அப்போ தான் கடமையாகும். அந்த ஆண் அப்படிங்கிறது ஒன்று கணவராக இருக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன பெண்ணுக்கு கணவர் இருக்கிறாங்களா இல்லைங்கிறது தெரியலை. இதெல்லாம் சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணி கொள்ளலாம். ஒரு பெண்மணி ஹஜ்ஜுக்கு போகிறதா இருந்தால் கணவன் துணையோடு போகணும். கணவன் இல்லைன்னு சொன்னால் அவங்கள மஹரம் துணையோடு போகணும். மஹரம்டா யார்? திருமணம் செய்து கொள்வதற்கு தடை செய்யப்பட்டவர்கள். அந்த பெண்ணுடைய தந்தை, அந்த பெண்ணுடைய மகன். இப்போ நீங்கள் சொன்ன பெண்ணுக்கு மாநில 3 பொம்பளை தான் சொல்லியிருக்கீங்க, அதனால் பிரச்சனை இல்லை. பொதுவாக சட்டத்தை சொல்ல வர்றேன். அல்லது அந்த பெண்ணுடைய சகோதரர், அல்லது அந்த பெண்ணுடைய பெரிய வாப்பா சின்ன வாப்பா, அல்லது அந்த பெண்ணுடைய தாய் மாமா, இந்த மாதிரி யாராவது ஒருவர் இருக்க வேணும், துணைக்கு இருக்கணும். அப்போ தான் அவங்க ஹஜ்ஜுக்கு போகலாமே தவிர, இப்படியெல்லாம் ஒரு மகரம் துணை இல்லாமல் இந்த ட்ராவல்ஸ் மூலமாக அழைச்சிட்டு போகிறாங்கல்ல, அதிலெல்லாம் போகக்கூடாதுங்க. ஏன்னா இப்போ இவங்க கொண்டு போகிறாங்க, ஒரு ரூமில் தங்க வைப்பாங்க, அங்கே பெண்களும் இருப்பாங்க, ஆண்களும் தங்கி இருப்பாங்க. அப்போ வெளியே தெரு போகக்கூடிய சூழ்நிலைலாம் வரும். அப்போ இவங்க ஆண் துணை இல்லாமலேயே இவங்க பயணிப்பது அப்படிங்கிறது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே பெண்கள்லாம் தான் போகிறாங்களே, அவங்க துணையில் தானே போகிறோம் என்று கூட அவங்க போகக்கூடாது. அதனால் நீங்கள் சொல்லுகின்ற அந்த பெண்மணிக்கு கணவர் இருந்தால் கணவர் கூட போகட்டும். அப்படி கணவர் இல்லைன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, அந்த பெண்ணுடைய தந்தை அல்லது சகோதரர் அல்லது பெரியத்தா சின்னத்தா அல்லது தாய் மாமா, இவர்கள் யாராவது ஒருவருடைய துணையோடு போகணும். இல்லையானால் அவங்க போகாமல் தான் இருக்கணும். அதனால் ஒன்று கவலைப்பட தேவையில்லை. இவங்களுக்கு எண்ணமும் இருக்கிறது, அதே போல் துணை இல்லாதனால தான் போக முடியலை. இது அல்லாஹ்வுக்கு தெரியத்தான் செய்யும். அதற்குண்டான சவாபையும் பலனையும் அல்லாஹ் நிச்சயமாக கொடுத்து விடுவான் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யாருன்னா? ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் சலாம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஜி, நாங்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல இருந்து பேசுறோங்க. உங்க பேர் சொல்லுங்க ஜி. தர்வேஷுங்க. சரி, ஓகே. உங்க கேள்வியை கேளுங்க, அதிர்த்து இருக்காங்க விளக்கம் தருவாங்க. இந்த சுன்னத் பண்றாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு, அது எப்போ, அதாவது எந்த காலகட்டத்துல இருந்து பண்ணலாம்? நான் 40 நாள், குழந்தை பிறந்த 40 நாள்ல இருந்து பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல பண்ணலாங்கிறாங்க, இல்ல மாடிக்கு மூலியமா பண்ணலாங்கிறாங்க.
ஒரு சிலர் பாத்தீங்கன்னா விசேஷமா அதை வந்து பண்றாங்க, சாப்பாடுலாம் ஆக்கி போட்டு அக்கிகா கொடுக்குற மாதிரி அதையும் கொடுத்து பண்றாங்க. இது எது ஆகுமான விஷயம் கொஞ்சம் சொல்ல முடியும்? நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை தருவார்கள். அதற்கு பிறந்த குழந்தைக்கு ஹத்தனா செய்வது சம்பந்தமாக நீங்க கேள்வி வச்சிருக்கிறீங்க. அந்த பிறந்த குழந்தைக்கு எந்த நாளில் எத்தனாவது நாளில் ஹத்தனா செய்யணும்? அப்படி ஹத்தனா செய்வதுங்கிறது அதற்காண்டி சில ஊர்களில் பிரத்தியமாக சில பேர் இருக்கிறாங்க, அவங்கள் மூலமாக செய்து கொள்வதா, அல்லது இன்னைக்கு டாக்டர்கள் மூலமாகவும் செய்கிறாங்க, அப்படியும் செய்து கொள்ளலாமா? அதே போல் இந்த ஹத்தனா நிகழ்ச்சியின் போது சொந்தக்காரவங்களை அழைத்து வைத்து கொண்டு உணவு கொடுத்து அந்த மாதிரியும் செய்கிறாங்களே, இந்த மாதிரி தான் செய்யணுமா, அல்லது இப்படி விருந்து கொடுக்காமலும் செய்யலாமா என்று நீங்கள் கேள்வி வச்சிருக்கிறீங்க. பிறந்த குழந்தைக்கு ஹத்தனா செய்யணுங்க, அது இந்த நாளில் தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கட்டாயமெல்லாம் இல்லை. அதே நேரத்தில் 7வது நாள் அன்னைக்கு செய்வது சிறந்தது அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா பொதுவாக குழந்தை வந்து பிறந்ததுக்கு பின்னால் பேர் வைக்கிறதா இருக்கட்டும், அக்கைக்கா கொடுக்கறதா இருக்கட்டும், தலைமுடி இறக்கிறதா இருக்கட்டும், இதுவெல்லாம் 7வது நாளில் செய்வது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இந்த ஹத்தனா செய்கிற நிகழ்ச்சியும் கூட 7வது நாள் அன்னைக்கு செய்வது மிகச்சிறந்தது, சிறந்ததுங்கிறது தான். அப்படி இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு எப்பொழுது வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அப்போ செய்து கொள்ளலாம். இப்போ தான் செய்யணும், இப்போ செய்யக்கூடாது என்றெல்லாம் இல்லை. ஆக ஹத்தனா பண்ணிடணும், அவ்வளவுதான். எப்போ வேண்டுமானாலும் பண்ணிக்கொள்ளட்டும், 7வது நாளாக இருந்தால் நல்லது. அதே போல் சில ஊர்களில் செய்வதற்கு சில பேர் இருப்பாங்க, குறிப்பிட்ட பேர், அவங்க தான் வந்து செய்வாங்க. இப்போ இன்னைக்கு வந்து டாக்டர் மூலமாக செய்கிறாங்க, தாராளமாக செய்யலாம். அதே போல் இந்த ஹத்தனா செய்வது அப்படிங்கிறது முஸ்லீம்கள் தான் செய்யணும் அப்படின்னு கூட இல்லை. ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் முஸ்லீம் அல்லாத வேறு மதத்தை சார்ந்தவர் வச்சுக்கிறங்களேன், அவர் கூட ஹத்தனா பண்ணலாம். ஏன்னா ஹத்தனா செய்யக்கூடியவர் முஸ்லீமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற நிபந்தனை கிடையாதுங்க. அதனால் இந்த ஊர் வழக்கு பிரகாரம் சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க மூலமாக நீங்கள் செய்து கொள்ளலாம், அல்ல டாக்டர் மூலமாக கூட ஹத்தனா பண்ணி கொள்ளலாம். இது மார்க்கத்தில் அவரவர்கள் எப்படி விரும்புகிறாங்களோ செய்து கொள்ளலாம் என்று தான் திருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. அதே போல் சில ஊர்வலெல்லாம் பார்க்கலாம், அந்த ஹத்தனா நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு அந்த உறவினர்கள் நண்பர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு விருந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி செய்யணுமா கேட்டுக்கிறீங்க, இதுவும் கூட அவருடைய விருப்பத்தை பொறுத்தது தான். ஏன்னா ஒரு கத்தியால் அறுக்கிற ஒரு காரியம் நடக்க போகுது, அது சில பேருக்கு கூட இந்த நடக்கும் பொழுது ஏதாவது விபரீதம் கூட ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சில பேருக்கு அச்சுப்பூத்த மாதிரி, பெரும்பாலும் எதுவும் ஏற்படுறதில்லை. ஒரு சில பேருக்கு ஏதாவது இடையூறுகளும் துன்பங்களும் ஏற்பட்டிருக்குது. சரி, இந்த கத்தியால் அறுக்கப்படுகிற நிகழ்ச்சிங்கிறதுனால 4 பேருடைய துவாக்களை பெற்று என்னால் சலாமத்தான் முடியணும், இந்த காரியம் எந்த விதமான இடைஞ்சலும் ஏற்படக்கூடாது, எந்த விதமான தொந்தரவும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையிலே தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் அந்த அன்னைக்கு உறவினர்களை கூப்பிடுவாங்க, சோறு கொடுப்பாங்க, அங்கே ஒரு துவா ஓதுவாங்க. அதுவும் அந்த துவாட பழக்கத்தில் அந்த ஹத்தனா செய்யப்படுற குழந்தைக்கு எந்த இடையூறும் ஏற்படாது. அதனால தான் அந்த முன்னோர்கள்லாம் செஞ்சாங்களே தவிர இது கட்டாயம் செய்து ஆகணுங்கிறதில்ல. யாருக்கும் சொல்லாமலே கூட செஞ்சால் கூட மார்க்கத்தில் கூட தான் செய்யும். ஆனாலும் இப்படி ஒரு காரியத்தில் எந்த ஒரு இடைஞ்சலும் வர வேணாம் அப்படிங்கிறதுனால, இதற்காக மற்றவருடைய துவாயும் பெறணுங்கிறதுனால சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லி அவங்கள கூப்பிட்டு உணவு கொடுக்குற வழக்கம் இருக்கிறது. அது செஞ்சால் நல்லது தானே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருக்கு விருந்தோம்பல் செய்வதை மிகவும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய சிறப்பையும் நமக்கு அறிவித்து காட்டியிருக்கிறாங்க. அதனால ரொம்ப நல்லது. இப்போ இதை ஒரு காரணமாக வைத்து விருந்து கொடுப்பது, ஏன்னா உறவினரெல்லாம் கூப்பிடானு அப்போ எல்லா நேரத்திலும் கூப்பிடா செய்கிறாங்க கிடையாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டம், அது ஏதோ ஒரு காரணம் வேணும்ல, காரணத்தை வச்சு உறவினரை கூப்பிட்டு விருந்து சொல்லி எல்லாரும் சந்திக்கிறது, எல்லாம் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சியின் போது எல்லாரையும் கூப்பிட்டு உணவு கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க காரியம். ஆனால் இது செய்து ஆகணுமான்னு அப்படிலாம் கிடையாது. விரும்பினா செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்வோம். மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஜலாலுத்தீன், கோயம்புத்தூர். சரி, உங்க கேள்வியை கேளுங்க, ஹஜ்ரத் இருக்காங்க விளக்கம் தருவதற்கு இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ரத் ஷேக் அப்துல்லா ஜமாரி ஹஜ்ரத், சொல்லுங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து ராஹத்தான பதில்கள். ஹஜ்ரத், பின்ன இஸ்திகாசா வந்து அது சுன்னத்தா இல்ல முஸ்தஹப்பா இல்ல ஜாயிஸா? இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்களா இல்ல சஹாபா பெருமக்கள் பெருமானார் இடத்தில் செய்திருக்கிறார்களா என்பதுக்கு புகாரி ஷரீஃபில் இருந்தோம், நம்முடைய சிஹாசித்தாவுடைய ஆதாரங்கள் இருந்தோம் சொன்னீங்கன்னா ரொம்ப ஆயத்தா இருக்கும். எதை கட்டி கேட்டீங்க? இஸ்திகாசா, தவஸ்ஸுல் இஸ்திகாசா. சரி சரி சரி, நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை தருவார்கள். ஹஜ்ரத் அவர்கள்
உங்களுடைய கேள்வி வசீலாவில் ஒரு வகையாக இருக்கக்கூடிய இஸ்திகாசாவை பற்றி கேட்டுக்கிறீங்க. இஸ்திகாசா அப்படின்னா என்ன? நம்ம நபிமார்களிடத்திலேயோ வலிமார்களிடத்திலேயோ நேரடியாக உதவி கேட்பது. இது மார்க்கத்தில் கூடுமா, ஆதாரங்கள் உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிறீங்க. வசீலாவில் இது ஒரு வகைங்கிறதுனால தாராளமாக கூடும். ஏன்னா வசீலா அப்படிங்கிறது பொதுவாக 3 வகையாக சொல்லுவாங்க. ஒன்று, இறைவன்கிட்ட நம்ம முறையிடுவோம், ஒரு வலியுள்ளாவை வசீலாவாக வைத்து, இறைவனே எனக்கு இந்த காரியத்தை செஞ்சுதா இந்த வலியுள்ளாவுடைய பொருட்டால அப்படின்னு கேட்கறது, இது ஒரு வகை. அதே போல வலியுள்ளாட்ட நேரடியாக முறையிடுவது, வலியுள்ளா அவர்களே என்னுடைய இந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க அப்படிங்கிறது, இது ஒரு வகை. இன்னொரு 3வது வகை, வலியுள்ளா அவர்களே எனக்கு இந்த காரியம் ஆக வேண்டியது இருக்குது, அதை தாங்க நிறைவேற்றித்தாங்க அப்படின்னு நேரடியாக சொல்வது. இந்த 3மே வசீலா தாங்கிற புரிஞ்சுக்கிறணும். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு முஸ்லிமுடைய அடிப்படை நம்பிக்கை அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் செய்கிறாங்கிறது தான். அப்படி நம்பினாதான் இஸ்லாம்ங்கிற கோட்டைக்குள்ளேயே வர முடியும். ஈமானுடைய ஃபர்தில் கூட சொல்லுவாங்கல்ல, வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நடக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டப்பிரகாரம் தான் நடக்கிறது. அது நல்ல காரியமாக இருக்கட்டும், தீய காரியமாக இருக்கட்டும், எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்பிரகாரம் தான் நடக்குது என்று நம்ம நம்பி இருக்கிறோம். அப்படி நம்புறதுனால தான் முஸ்லீம் அப்படிங்கிற பேரில் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு வலியுள்ளாவிட்டவே நம்ம உதவி கேட்டால் கூட அந்த உதவி அல்லாஹ் தான் நம்ம செஞ்சு தரணும். இவங்ககிட்டயே நீங்கள் எனக்கு துவா செய்யுங்க என்பதும் எனக்கு அதை தாங்க அப்படிங்கிறதும் ஒன்று தான். ஏன் தாங்கன்னு கேட்டாலும் துவா செய்யுங்கன்னு தான் அர்த்தம். ஏன் அந்த வலியுள்ளாவுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது, தனி ஆற்றல் கிடையாது, இல்லை அல்லாஹ் கொடுத்தது தானே. இப்போ நம்ம வலியுள்ளாட்ட முறையிடுவோம், அந்த வலியுள்ளா அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு நமக்கு வாங்கி தருவாங்க. அப்போ நமக்கு செய்வது இறைவன் தான். வலியுள்ளா அவர்களே எனக்கான துவா செய்யுங்க என்பதும், வலியுள்ளா அவர்களே எனக்கு இந்த காரியத்தை தாங்க என்பதும் ஒன்று தான். எப்படி கேட்டாலும் அவர் அல்லாஹ்விட்ட தான் முறையிட போகிறாரு, அது மூலமாக தான் நமக்கு கிடைக்கவும் போகுது. அப்போ இதுதான் வசீலாங்கிறது. தாராளமாக செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்க, பண தேவை இருக்கிறது. நம்ம என்ன செய்வோம், அல்லாட்ட நம்ம கேட்டாலும் கூட மற்றவர்கிட்ட அது போய் முறையிடுவோம். இப்போ ஒரு ஆள்கிட்ட போய் கடனை கேட்போம், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதுபோல் நமக்கு வியாதி வந்து விட்டது, அல்லாட்ட கேட்போம் சிவாவுக்கு, அப்புறம் டாக்டர்கிட்ட போவோம், அவர்கிட்ட முறையிடுவோம். அப்போ இதுவெல்லாம் நம்ம டாக்டர்கிட்ட போகிறதுனால நம்ம அல்லாவை விட்டுவிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நம்ம மருத்துவர்கிட்ட போய் முறையிட்டதுனால மருத்துவர் தான் சிவா கொடுக்குறாரு, அல்லாஹ்க்கு அந்த பவர் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டா போகிறோம். இல்லை, அல்லாஹ் தான் சிவா தர்றான். இவன் டாக்டர்கள் மருந்து மாத்திரையெல்லாம் ஒரு காரணம், அதனால் அங்கே போய் முறையிடுறோம். அதே போல் நம்ம ஒரு பணத்தேவை ஏற்படுகிறது, அல்லாஹ் தான் அதை நிறைவேற்றி தரணும், நேரடியாக அல்லாஹ் செய்ய மாட்டான்ல. அதனால தான் ஒரு நண்பர்கிட்டையோ உறவினர்கிட்டையோ போய் எனக்கு பணம் தேவைப்படுது தாங்க, பிறகு நான் தந்துடுறேன்ட்டு அவங்கள போய் ஹெல்ப் கேட்குறோம். அதே போல் ஒரு தொழிலாளி இருக்கிறாரு, அவருக்கு தேவை இருக்குது, அவர் முதலாளிகிட்ட போய் எனக்கு தேவை இருக்குது பணம் தந்து உதவுங்க அப்படின்னு போய் முறையிடுவார். அதற்காக அல்லாஹ்வை விட்டுவிட்டார்னு அர்த்தம் அல்ல. அல்லாஹ் தான் உதவி செய்கிறான், முதலாளி மூலமாக உதவி செய்கிறான். அல்லாஹ் தான் ஷிஃபா கொடுக்குறான், டாக்டர் மூலமாக ஷிஃபா கொடுக்குறான். அதன் அடிப்படையிலே தான் நமக்கு அல்லாஹ் தான் உதவி செய்கிறான், வழிமார்கள் மூலமாக நமக்கு தர்றான். இதன் அடிப்படையில் தான் வழிமார்கிட்ட போய் முறையிடுறோம். வழிமார்கிட்ட போய் முறையிட்டாலும் கூட அவர்கள் அல்லாஹ்விடம் முறையிட்டு தான் நம்ம வாங்கி தருகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா நம்ம நம்பிக்கை அதுதானே. சதகத்துல்லா அப்பா கூட அந்த யாக்குத்துபாங்கிற பைத்தில் சொல்லிக்கிட்டே வருவாங்க, ஃபல்லாஹு அஅதாகஹு ஃபஅன்த மாலிகுஹு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கௌசநாயகம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜெயலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து அவங்க படிக்கிறாங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறான், ஃபல்லாஹு அஅதாகஹு அல்லாஹ் உங்களுக்கு தந்து வச்சிருக்கிறான், ஃபஅன்த மாலிகு நீங்கள் எஜமானா இருக்கிறீங்க, எனக்கு தாங்க அப்படின்னு தான் சதகத்துல்லா அப்பாவே கேட்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான தௌஹீதுடைய வார்த்தைகள் இதெல்லாம். இப்போ வழிமார்கிட்ட போய் கேட்டாலும் அதுவும் தௌஹீது தான். ஏன், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான், அதுலேருந்து எங்களுக்கு தாங்க, இதை வெளிப்படையாக சொல்லி காட்டுறாங்க. ஆனால் இதை புரியாதனால தான் அது எப்படிங்க அல்லாஹ்ட்ட கேட்காம இங்கே போய் கேட்குறீங்கிறாங்க. அல்லாஹ் அவங்க கொடுத்து வச்சால தான் நம்ம கேட்குறோம். நம்ம ஒரு பொருள் இருக்குது, அது யார்கிட்ட இருக்குதோ அவங்கள்ட்ட தானே போய் கேட்போம். அல்லாஹ் அவங்களை கொடுத்து வச்சுக்கலாம், அவங்கள்ட்டேருந்து கேட்போம். இதுதான் நடைமுறை. இந்த நீதியைத்தான் மதிக்கவும் வேண்டும். அல்லாஹ் கூட நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னா, வஸ் அல் மன் அர்சல்னா, இதற்கு முன்பு நாம் அனுப்பி வைத்தோமே அந்த இறை தூதர்களிடம் நபி அவர்களை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த வசனம் இறங்கிய போது அந்த நபிமார்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கவா செஞ்சாங்க? கிடையாது. அவங்களாம் இந்த உலகத்தில் மறைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க அந்த நபிமார்கள்ட்ட கேளுங்க அப்படிங்கிறான் குர்ஆனிலேயே.
அப்போ மறைந்து போனவர்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பானா? குர்ஆன்ல தான் இந்த வசனம் இருக்கிறது. அதே போல பாருங்க, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவருடைய ரவுலா ஷரீஃபுக்கு பிலால் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. அவங்க இஸ்தஸ்கீல் உம்மத்துக்கு யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்கள் உம்மத்தினருக்கு மழை கிடைக்க ஆவணம் செய்யுங்க, மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு முறையிட்டு வந்துட்டாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழருடைய கனவுல மழை பொழியும், ஃபைன்னஹும் யுஸ்கவுன், மழை பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அப்போ ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. நான் சலாம் சொன்னதான் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க என்றும் கனவுல சொல்லிட்டு போறாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி மழையும் பொழிந்தது. இப்னு அபீ ஷைபால பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுதான் இஸ்திகாஸா அப்படிங்கிறோம். இப்போ பாருங்க, மழை தேவைன்னு வந்துடுச்சு. அந்த தோழர் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு போய் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கூப்பிட்டு மழை வேண்டும்ங்கிறாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல மழை பொழிங்கிறாங்க, மழையும் பொழிந்தது தானே. இதுதான் இஸ்திகாஸா. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருப்பாங்க? அல்லாஹ்ட்ட முறையிட்டுப்பாங்க, அவங்க துவா செஞ்சாங்க, அதன் மூலம் மழை கிடைத்தது. இந்த யதார்த்தத்தை புரிந்துட்டா எந்த சிக்கலும் கிடையாதுங்க. புரியாதனால தான் அல்லாஹ் விட்டு அங்கே போகிறாங்களே அப்போ தவறாக வந்துக்கிறாங்க. ஆனால் இதே உலக அடிப்படையில் அப்படி யார்கிட்ட ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டாக்கா என்ன அல்லாஹ் விட்டு அங்கே போகிறீங்களேன்னு கேட்கறதே இல்லை. அப்போ இதே என்ன வழங்குன்னு சொன்னால் தௌஹீதுனா என்னென்னு புரியலைன்னு வழங்குது. தௌஹீதுன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரிதான், இறந்து போனவங்களாக இருந்தாலும் சரிதான், நமக்கு தர்றது அல்லாஹ் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம உதவி கேட்கணும். உலகத்தில் இருந்தால் கூட அப்படி தான் செய்யணும். அதுதான் தௌஹீத் அப்படிங்கிறது. இப்போ நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் அந்த தோழர் முறையிட்டாங்கல்ல, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு வசீலா இருக்கிறதுங்கிறத கற்றுக் கொடுத்ததுனால தானே அந்த தோழர் அங்கே போனாங்க. இல்லைண்டா போய் கேட்டிருப்பாங்களா? அந்த தோழர் கேட்குறான்டாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சுன்னு தான் அர்த்தம். சரி, போய் கேட்டுட்டாங்க. இப்படியெல்லாம் போய் முறையிடக்கூடாதுன்னு வச்சுக்கிறோங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல என்ன சொல்லியிருக்கானு, ஏங்க என்னிடம் முறையிட்டீங்க, நேரடியாக அல்லாஹ்ட்ட கேளுங்க அப்படி சொல்லியிருக்கானு. அப்படி சொன்னாங்களா? இல்லை, மழை பொழியுங்கிற நச்சையை தான் சொல்கிறாங்க. சரி, அவன் இப்படி போய் சொன்னதுனால அல்லாஹு தஆலா கோபப்பட்டுக்கிட்டு என்னட்ட கேட்காம அங்கேயா போய் முறையிட்டீங்க, மழையெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கானு. ஆனால் அல்லாஹ் அப்படி செஞ்சானா மழையை கொடுத்துட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி தான் போகணும், அல்லாஹ் அப்படி தான் அமைச்சு வச்சிருக்கிறான். வசீலாங்கிறது ஒன்று வச்சிருக்கிறான். இப்போ பாருங்க, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய மக்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த டயத்தில். அப்போ ஒரு சஹாபி வர்றாங்க, யாரும் சொல்ல மழை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், மழைக்காக துவா செய்யுங்க. இப்போ நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பா பிரசங்கத்தை நிறுத்திவிட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க. அல்லாஹும்ம அகிஸ்னா, இறைவனே எங்களுக்கு மழையை பொழிய வைப்பாயாக. அப்போ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை செஞ்ச நேரத்தில் வானத்தில் எந்த மேகக்கூட்டமும் கிடையாது, அவ்வளவு தெளிவாக இருக்குது. ஆனால் இந்த துவாவை செஞ்சு முடித்த உடனே மேகக்கூட்டங்கள்லாம் ஒன்று திரண்டு மழை கொட்ட ஆரம்பித்து விட்டது. ஒரு நாள் 2 நாட்கள் இல்லை, ஒரு வார காலம் பெய்துக்கிட்டே இருந்துச்சு. அடுத்த வெள்ளிக்கிழமை வந்துடுச்சு. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹுத்பா பிரசங்கம் மெம்பர் படியில் நின்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சஹாபி வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், முன்னால் மழை இல்லாமல் கஷ்டப்பட்டோம், இப்போ மழையால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து மழை பெய்யுது, மழை நிறுத்துறதுக்கு துவா செய்யுங்க. இப்போ நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஹவா அலைனா வலா அலைனா, இறைவனே இந்த மழையை இந்த மழையினுடைய பலனை எங்களுக்கு தருவாயாக, இந்த மழையினுடைய இடையூறுகள் தொந்தரவுகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக சொல்லிட்டு இங்கே பெய்து கொண்டிருக்கிற மழையை ஓடைகள் இருக்கிற இடத்துக்கும் மரங்கள் ஓங்கி வளர்ந்து நிற்கிற இடங்களுக்கும் நீ திருப்பி விடுவாயாக என்று நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறாங்க. இந்த ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வைக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துவா செஞ்சவொன்னே மழை நின்று போச்சு, நாங்கள் ஜும்மா தொழிலை முடிச்சுப்பட்டு வெயிலில் நடந்து போனோம் அப்படிங்கிறாங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு மழை தேவைன்னு வருது, மழை இப்போ இறக்கிற யாரு? அல்லாஹ் தான். அப்போ இந்த சஹாபி அல்லாஹ்ட்ட கேட்டுக்கலாம்ல, நேரடியாக யாரெல்லாம் மழை தருவாயாகன்னு கேட்டுக்கலாம்ல. எங்கே போய் முறையிடுறாங்க? நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட தான் போய் முறையிடுறாங்க. சரி, அந்த சஹாபி முறையிடும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது அந்த தோழரை பார்த்து, ஏங்க மழை வேணுங்கிறீங்க, மழை கொடுக்குறது யாரு? அல்லாஹ். அந்த அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதானே, ஏன் என்னட்ட முறையிடுறீங்க அப்படின்னாங்களா? கிடையாது. அந்த கோரிக்கையை ஏற்கிறாங்க, அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, மழை கிடைக்குது. சரி, மழையை நிற்கணும்னு முடிவுக்கு வந்தபோது கூட நிறுத்துறது யார்? அல்லாஹ் தானே. அந்த தோழர் முறையிட்ட போது, ஏங்க மழை கேட்டீங்க, துவா செஞ்ச கிடைச்சிச்சு, நிற்கிறதுக்காக நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடாதா? அதையும் என்னோட தான் சொல்லணுமா என்று மேல் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? கிடையாது. அந்த கோரிக்கை ஏற்கிறாங்க, நிற்கணும்னு அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, நிற்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்?
நாம் அல்லாஹ்ட்ட கேட்கலாம், உடனே தருவான், லேட்டான் தருவான். ஆனா இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் வழியாக ஒன்றை நாம் முறையிடும் போது அல்லாஹ் உடனடியாக தந்துடுவான். சஹாபா பெருமக்கள் புரிஞ்சிருந்தாங்க. அதனால தான் நபி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் முறையிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அந்த மாதிரி கிடைக்கிறது. இங்கே மட்டும் இல்லை, மறுமையிலும் அப்படி தான் நடக்க போகுது. ஷஃபாத்துன்னு ஒன்று இருக்குதுல்ல, எல்லா நபிமார்களுடைய உம்மத்தினர்கள் இருக்கும் பொழுது அந்த கஷ்டத்திலிருந்தும் அந்த துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்து விடுபடணும்னு முடிவு பண்ணும்போது என்ன செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தந்தையாக இருக்கிற பாட்டனாராக இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல போவோம், அவங்க தான் முதல் மனிதர் அப்படின்னு அங்கே முறையிடுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க, எனக்கு அந்த தகுதி இல்லை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல போங்க அப்படின்னாங்க. நல்லா கவனிக்கணும். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏங்க என்னட்ட வந்தீங்க, அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதானாங்க, ஏங்க என்னட்ட முறையிடுங்கன்னு சொல்லலை, எனக்கு அந்த தகுதி இல்லை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போங்கங்கிறாங்க. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் முறையிடும் போது எனக்கு அந்த தகுதி இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போங்கங்கிறாங்க. எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் முறையிடுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காமிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போகும்போது அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை காமிச்சிடுறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போகும்பொழுது நமது கண்மநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காமிச்சிடறாங்க, அங்கே போங்க அப்படின்றாங்க. இப்போ எல்லா மக்களும் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முறையிட்டோன்னு நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை ஏற்று தங்களுடைய தலையை தரையில் வைத்து சஜிதாவில் இருந்த நிலையில் அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இர்ஃபா ரஸக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்கள் தலை உயர்த்துங்க, நீங்கள் கேட்டெல்லாம் நான் தந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த மக்களுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்கிறது, அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இந்த ஹதீஸ் புகாரியில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ பாருங்க, இந்த உலகத்திலேயாவது நம்ம அல்லாஹ்வை பார்க்கல, ஆனால் மறு உலகத்தில் அல்லாஹ்வை பார்க்குறோம். அல்லாஹ் நம்மளோட நேரடியாக பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்திலே கூட அல்லாஹ்ட்ட நேரடியாக முறையிடாமல் எங்கே தான் மக்கள் போகிறாங்க, இறை தூதர்களில் தான் போகிறாங்க. அப்போ இறை தூதர்கள் ஏன் எங்கிட்ட வர்றீங்க, உலகத்தில் தான் வசீலா நீங்கள் இங்கேயுமா ஒரு வசீலா, அல்லாஹ் நேரடியாக கேட்க வேண்டியதானே, அல்லாஹ் அங்கே இருக்கிறான் அப்படின்னாங்களா? இல்லை, எனக்கு அந்த தேர்தல் அங்கே போங்கன்னாங்க. கடைசி போய் நம்ம செல்லதான் அவங்கள்ட்ட வந்த போது கூட என்னட்டையெல்லாம் வராதிங்க, நேரடியாக கேளுங்கன்னு சொன்னாங்களா? மக்கள் கோரிக்கை ஏற்று அல்லாஹ் கேட்குறாங்க. அப்போனா என்ன, இதுதான் முறை. சரி, அல்லாஹ் தஆலா கோவப்பட்டானா, நீங்கள் உலகத்தில் தான் என்கிட்ட நேரடியாக கேட்காம வசீலா நபிமார்கள் மூலம் வலிமார்கள் மூலம் அப்படின்னு நீங்கள் இந்த மறுமை நாளில் ஆரம்பிச்சிட்டீங்களா, அப்படி அங்கே போய் வர்றீங்களா, அதெல்லாம் உங்களை மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற அல்லாஹ் சொன்னால் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். இதுதான் இறைவன் வகுத்த நியதி. அல்லாஹ்வால் நேரடியாக கொடுக்க முடியாதுங்கிறதல்ல, இப்படித்தான் வர வேணும்னு அல்லாஹ் நீதி வகுத்திருக்கிறான். அந்த நீதியை மதிப்பவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள். இல்லைன்னு சொன்னால் இறைவனுடைய நீதியை மீறியவர்கள் ஆவார்கள். இதனுடைய பலனெல்லாம் கிடைக்காம போயிடும். அதனால இந்த வசீலாங்கிற அல்லாஹ் வகுத்தது, அதை நாம் மதிக்க வேண்டும்ங்கிறத நாம் அறிந்து கொள்வோம். மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள். நிகழ்ச்சியினுடைய நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். அன்பார்ந்த நேயர்களே, பல சிறப்பான கேள்விகளை முன்வைத்தீர்கள். ஹஜ்ரத் அவர்களும் தெளிவான அழகிய விளக்கங்களை தந்தார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் ஹஜ்ரத். ஆமீன். எவற்றை எல்லாம் கேட்டோமோ அவற்றின்படி அமல் செய்ய வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் இந்த மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.